வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக இந்த விவகாரத்து பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கொண்டாடிட்டு வந்த மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற பிரபலங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வராங்க. இவங்க சமீப காலத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்து பிரச்சனையை கோரிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபலம் விவகாரத்து பண்ணியது சமீப காலமாக சோசியல் மீடியாவில் அதிகரிச்சுட்டு வருது. அதாவது ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தி அவர்களை விவகாரத்து செய்ய போவதாக சோசியல் மீடியாவில் அறிவித்திருந்தார். அவர் அறிவித்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்து வருது. இந்த நிலையில் வெளிப்படையாக கெனிசா உறவை பற்றி உளறிய ஜெயம் ரவி திறந்த புத்தகமாக மாறிய தனி ஒருவன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இப்போது நேற்று கொடுத்த பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பாடகி கெனிசா அவர்களை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் இப்போது விவகாரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்காங்க. இருவருமே ஒன்றாக இல்லை. இவர்கள் 2 மகன்கள் இருக்காங்க. இவர்கள் குடும்ப வாழ்க்கை பிரிந்ததற்கு பல காரணங்கள் கூறினாலும் இப்பொழுதுதான் ஒவ்வொரு குட்டாக வெளிவருகிறது. கடந்த சில வருடங்களாக ஜெயம் ரவி மன அழுத்தத்தில் இருந்து வந்திருக்காங்க. அவரது மனைவி அவரை சந்தேக கண்களுடன் பார்த்திருக்காங்க. அதற்குள் இப்பொழுது விடை கிடைத்துள்ளது. ஜெயம் ரவியின் மனைவி மிகவும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. ஆர்த்தியின் தாயார் பிரபல சினிமா தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவியை வைத்து சைரன், பூமி, அடங்கமறு போன்ற படங்களை தயாரித்திருக்காங்க. இப்பொழுது அடுத்தடுத்த படத்திற்கு சொந்த மாமியாரிடமே 25 கோடிகள் வரை சம்பளம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இது அவரது மனைவி ஆர்த்திக்கு பிடிக்கவே இல்லையாம். ஜெயம் ரவி வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துள்ளார். அது மட்டுமின்றி அவரது மனைவி ஆர்த்தி ஒரு நாளைக்கு 1 லட்சம் வரை செலவு செய்யக்கூடிய பேர் வழியாங்க. இதனால் வீட்டில் அடிக்கடி சந்தேகம் மற்றும் சண்டை. இதனால் ஜெயம் ரவி வீட்டில் இருப்பதில்லை. ஷூட்டிங் என்று சொல்லிக்கொண்டு கோவாவில் தான் கடந்த 6 மாதமாக இருந்திருக்கிறாரு. மாடல் அழகி மற்றும் பாடகி கெனிசா பிரான்சிஸ் உடன் கோவாவில் தங்கியுள்ளாராம். இதை பற்றி ஜெயம்ரிடம் கேட்டதற்கு கெனிசா பல உயிர்களை காப்பாற்றி சைக்காலஜி ஹீலர் தெரப்சிட் அவருடன் சேர்ந்து வருங்காலத்தில் ஹாஸ்பிட்டல் தொடங்க போகிறோம். இதனால் எங்கள் திட்டம் என்று கூறி வராங்க. இதனால் இருவருமே ஒன்றாக இருக்கிறோம் என திறந்த புத்தகமாய் ஜெயம் ரவி அவர்கள் பதில் சொன்னது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சுற்றி தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் நேற்று கொடுத்த பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.